மகாம்பிகம் யோகக்ஷேமம். யோகக்ஷேமம் எப்படி நடக்கிறது? யோகக்ஷேமம் எப்படி நடக்குமோ யோகக்ஷேமம் மகாம்பிகன்னு பகவானே சொல்லியிருக்கார். பக்த விஜயங்கள்லாம் கேட்டிருக்கேளா? பார்பரா பண்டரிநாதனே க்ஷவரம் பண்ண போயிருக்கான். தையல்காரனா அவனே தச்சு கொடுத்துருக்கான். வீட்டில் சமையல்காரனா வந்து பண்டரிநாதனே சமைச்சிருக்கான். இந்த யோகக்ஷேமம் மகாமியங்கிறதுக்கு அர்த்தங்கள்லாம் இந்த கதை தான் அப்படின்னு நானே சொல்லுவேன் அந்தந்த கதையை சொல்லும்போது. ஆனால் அவனுடைய பரம தாத்பரியம் என்னன்னா, அந்த பக்தனை பக்தனாகவே வச்சிருக்கான். அவன் வந்து என்னை கைவிட்டு போயிடக்கூடாது. அவன் என்னை வந்து பிடிக்கிறத காட்டுனா அவனை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. நான் சம்பாதிச்சதை இழப்பேனா? நான் சம்பாதிச்சது என் பக்தனாச்ச. அந்த பக்தனை அப்புறம் ஜன்மா பூரா பஜனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது தவிர எனக்கு பஜனையை விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்மா. கடைசியில் பஜனையை விட்டுட்டேன்னு சொல்கிறான். இதுவரையிலும் என் கண்ணில் தென்படலை. பஜனை அவனை விடவே விடாது. இந்த அர்த்தம் துவனிக்கும். யோகக்ஷேமம் வகாமியகன்னு இப்படி பல இடங்கள்ல பல விதம். இதுக்கெல்லாம் துவனின்னு பெயர்.